ஹலோ காய்ஸ், இன்னைக்கு மொறுன்னு ஒரு ரெசிபி பார்த்துடலாமா? சிக்கன் சமோசா எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் பாக்குறீங்க, விசிட் பண்றீங்க, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்குமே அது மோட்டிவா இருக்கும். மோட்டிவா இருந்தா தான் நாங்களுமே நெக்ஸ்ட் வீடியோ பண்ண முடியும். ஸோ இனிமே பாக்குற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க சிக்கன் சமோசா எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சமோசா சீட், அதாவது சமோசா மேல இருக்கும்ல லேயர், அது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். முன்னாடி தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னா, வீட் ஃப்ளோர், 1 cup ஆஃப் நார்மல் வாட்டர், சால்ட், சுகர் கொஞ்சமா, அப்புறம் பட்டர். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீட் ஃப்ளோர் உள்ள சுகர், சால்ட் ரெண்டையுமே உள்ள போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பட்டரும் உள்ள போட்டு அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே நார்மல் வாட்டரும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து இப்படி குட்டி குட்டியா உருண்டை பிடிச்சி கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடுங்க. தென் சமோசா உள்ள இருக்கிற மசாலா கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கட் பண்ணின கிரீன் சில்லி, கட் பண்ணின ஒனியன், கறி லீவ்ஸ், ரம்ப, பொடி பொடியா கட் பண்ணி வச்ச ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், சீரகம், பட்டை, ஏலக்காய், சால்ட் கொஞ்சமா, அப்புறம் அவிச்சி ஸ்மாஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோ, அப்புறம் குட்டி குட்டியா பீசஸ் பண்ணி வச்ச சிக்கன், அப்புறம் கட் பண்ணின லீக்ஸ். இவ்வளவுதான் தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்போ வாங்க கறி எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய கடாயில கோகோனட் ஆயில் ஊற்றி பட்டை, ஏலக்காய், சீரகம், கிரீன் சில்லி, கறி லீவ்ஸ், ரம்ப, ஒனியன் எல்லாமே ஒன்னா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்ச கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் இருக்குல்ல, அதையுமே உள்ள போட்டு அதை வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு சால்ட் அண்ட் டர்மரிக் பவுடர் ரெண்டையுமே உள்ள ஆட் பண்ணி இன்னும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம குட்டி குட்டியா பிச்சு வச்ச சிக்கன் இருக்குல்ல, அதையும் உள்ள போட்டு கிளறி விட்டுக்கோங்க. தென் கட் பண்ணின லீக்ஸும் உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட்ல ஸ்மாஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோ இருக்குல்ல, அதையும் உள்ள போட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்லி சமோசா லேயர் ஷீட்டுக்கு நம்ம பண்ணி வச்சிருந்தோம்ல ஒரு உருண்டை மிக்சிங், அதை எப்படி ஷீட் மாதிரி பண்றதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமா மா போட்டு இது மாதிரி, அதுக்கப்புறம் குட்டி குட்டியா பண்ணி வச்ச உருண்டை இருக்குல்ல, அதை எடுத்து இது மாதிரி நல்லா தின்னா அரைச்சி உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஒரு பிளேட்ல போட்டுடுங்க. போட்டுட்டு அது மேல கோகோனட் ஆயில் ஊத்தி இது மாதிரி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலால மா கொஞ்சமா போட்டுடுங்க. இதே போல தென் அடுத்த உருண்டையுமே இதே போல அரைச்சிட்டு ஆல்ரெடி போட்ட ஷீட்க்கு மேலால இதை போட்டுடுங்க. போட்டுட்டு அதே மெத்தட்ல கோகோனட் ஆயில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மா எல்லாமே போட்டுக்கோங்க. இதே மாதிரி பண்ணி வச்ச குட்டி குட்டி உருண்டை இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே இது மாதிரி பண்ணி மேலால போட்டுக்கோங்க. அப்புறமா ஒன்னா எடுத்து ஒரு பேன்ல லைட்டான ஹீட்ல இது போல டக்குன்னு பண்ணி எடுத்துடுங்க. ஒரு சைட் போட்டு இன்னொரு சைட் போட்டு இதே போல டக்குன்னு பண்ணி இன்னொரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. தென் இப்போ பண்ணி வச்ச ஷீட் இருக்குல்ல, அதை எடுத்து இதே ஷேப்ல இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போதான் சமோசா பண்றதுக்கு அந்த மடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்படி இதே போல எல்லா ஷீட்டையும் கட் பண்ணிட்டு தென் கையில ஹோல்ட் பண்ணி இப்படி சுத்திட்டு மா கொஞ்சமா எடுத்து நார்மல் வாட்டர் போட்டு கரைச்சி வச்சிடுங்க. அதுதான் சமோசா ஷீட் ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ற கம் மாதிரி இருக்கும். அதை எடுத்து ஒரு சைட் அந்த மடிச்சு வச்ச சைட்ல ஒட்டிட்டு தென் சமோசா